ஃபர்ஸ்ட் இப்போ ஜபர் பாய் யாருன்னே தெரியாது மக்களுக்கு, ஏன் வீடியோ பார்க்கணும்? எனக்கு என்ன கிடைக்குது இல்ல எனக்கு என்ன இருக்கு? எல்லாருக்குமே இப்போ நான் உங்ககிட்ட உட்காந்து பேசினா சம்திங் ஐ ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் யூ, எனிதிங். ஒரு இது எனக்கு ஒரு நல்லது நடக்கணும், ஜஸ்ட் லைக் தட். எனக்கு எதுவுமே நல்லது இல்லாம ஐ காண்ட் இது அது வந்து செல்ஃப்லெஸ்ஸாக இருப்பாங்க நிறைய பேர். பட் ஐ காண்ட் எக்ஸப்ட் இன் மாஸ் ஆடியன்ஸ். பிஸ்னஸ் மாடலில் அது கிடையாது. பிஸ்னஸ் மாடலில் இப்போ இருக்க பிஸ்னஸ் மாடலில் வந்து யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் கிவ் ஒரு ஃப்ரீயாக அவங்களுக்கு ஒரு வேல்யூ ஆடட் இதை கொடுத்துடணும். இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் திஸ் அண்ட் உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு பிடிஎஃப் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீயாக ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்க. பட் அதில் ப்ரீமியம் சர்வீஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுதான் அதே ஹூக்கு தான் இங்கேயும். எல்லாருமே வந்து வீட்டில் இந்த கடை ஸ்டைலில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யணுன்ற ஆசை இருக்கும். அது வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகுது. கரெக்ட். அவர் வந்து பீயிங் 20 வருஷம் அதில் அந்த இதில் எக்ஸ்பர்டைஸ் இருந்ததுனாலையும் அதை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. யாருமே வந்து இந்த உப்போட கிராம் முதற்கொண்டு சொல்ல மாட்டாங்க. பட் அவர் வந்து 7 கிராமு 8 கிராமு 1/2 கிலோ பிரியாணி செய்யணும்னா எத்தனை கிராம் உப்பு போடணும், எவ்வளவு கிராமில் இப்போ வந்து 10 கிராம் மிளகாத்தூள் போடுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்போ உள்ள இதில் தேவையான அளவு எல்லாம் கம்மியாக போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஸ்பூனில் சொல்லுவாங்க. இவர் வந்து ரொம்ப மைன்யூட் கிராம் லெவலில் சொல்ல ஆரம்பிச்சாரு. அதை அவர் ஸ்ட்ரென்த்தாக நான் பார்த்தேன். ஏன்னா அவரோட கமெண்ட்ஸில் நிறைய சொல்லுவாங்க, எங்களுக்கு இது வரைக்கும் இவ்வளோ மைன்யூட்டாக யாரும் சொன்னதில்லை அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். இது அவரோட ஸ்ட்ரென்த்தாக இருந்தது.